ஒரு மாநில கட்சிய மத்திய அரசு தன்னோட எல்லா அமைப்புகளையும் வச்சு அமுச்சு அழுத்தம் கொடுத்தா அந்த கட்சி எப்படி அதை தாக்கு பிடிக்கும்? இதுதான் வங்காளத்துல மம்தா பானர்ஜி நமக்கு காட்டுற ஒரு பாடம். இது வெறும் அரசியல் வியூகம் மட்டுமல்ல, இது ஒரு கதை சொல்லும் போர். வாங்க, இந்த வங்காள வியூகத்தை நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். வங்காள் நிஜர் மே, அதாவது வங்காளத்தின் சொந்த மகள். இந்த ஒரே ஒரு முழக்கம் மொத்த அரசியல் களத்தையே மாத்தி போட்டுடுச்சு. பல வருஷமா எல்லாரும் தீதி, அதாவது அக்கான்னு கூப்பிட்ட மம்தா பானர்ஜி 2021ல வங்காளத்தோட மகளா ஆனாங்க. இது ஏதோ சாதாரண வார்த்தை மாற்றம் இல்ல. ஒரு சகோதரியா பாக்குறத விட நம்ம வீட்டு மகளா, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருத்தரா பாக்குறது மக்களோட உணர்ச்சிகளை ரொம்பவே ஆழமா தொட்டுச்சு. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அடையாளம் எப்படி ஒரு அரசியல் கேடயமா மாறுதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் மம்தா எப்படி தீதியிலிருந்து வங்காளத்தின் மகளா மாறினாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸோட மீடியா மிஷன் எப்படி வேலை செய்யுது, இந்த வியூகத்தை மத்த மாநிலங்கள்ல எப்படி பயன்படுத்தலாம், கடைசியா இத செய்யறதுக்கு ஒரு 9 கேள்விகள் கொண்ட ஒரு கட்டமைப்பையும் பார்க்க போறோம். சரி, இப்போ விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். உங்க மேல ஏஜென்சிகள் மூலமா அழுத்தம் அதிகமாகும்போது உங்களோட மக்கள் கிட்ட ஒரு பொதுவான வலுவான அடையாளத்தை உருவாக்க முடிஞ்சா அந்த மொத்த மோதலையுமே உங்களுக்கு சாதகமா திருப்ப முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்பவே புத்திசாலித்தனமா செயல்பட்டாங்க. அவங்க மேல வர்ற ஒவ்வொரு சட்ட நடவடிக்கையும் அது வங்காள மக்கள் மீதும் அவங்களோட கலாச்சாரம் மீதும் அவங்க தேர்ந்தெடுத்த தலைவர் மீதும் நடக்கிற நேரடி தாக்குதலா மாத்துனாங்க. யோசிச்சு பாருங்க, இடி ரெய்டுங்கிறது ஒரு சட்ட நடவடிக்கை. ஆனா அவங்க அதை எப்படி மாத்துனாங்க? அவங்க நம்ம மகளையே தாக்குறாங்கன்னு மாத்துனாங்க. இதுதான் இந்த வியூகத்தோட சாமர்த்தியம். சரி, இந்த அரசியல் கேடயத்தை உருவாக்கினா அந்த முக்கியமான அடையாள மாற்றத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க, இது எப்படி உருவாச்சு? மம்தா பானர்ஜியோட இந்த பயணத்தை கொஞ்சம் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவங்க தீதி, அதாவது அக்காவா தான் இருந்தாங்க. ஆனா 2021ல ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அதுவும் ரொம்ப திட்டமிட்டு நடந்தது. ஒரு பரிச்சயமான அக்காவா இருந்தவங்க உணர்வுபூர்வமா மக்களை ஒன்னு சேர்க்கிற, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மகளா மாறினாங்க. பெண் தெய்வங்களையும் பெண்களையும் ரொம்ப மதிக்கிற ஒரு கலாச்சாரத்துல பிரதமர் மோடி பேசின அந்த கிண்டலான துணி அவங்களுக்கே பெரிய பின்னடைவா மாறிடுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் இத கரெக்டா புடிச்சுக்கிட்டாங்க. மோடி ஒரு வெளியாள், அவர் எங்க மாநிலத்தோட மகளை அவமானப்படுத்துறார் அப்படிங்கிற கதை வங்காளத்தோட சுயமரியாதை பிரச்சனையா மாறிடுச்சு. வங்காளத்தின் மகள்ங்கிற முழக்கம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் இந்த கலாச்சார குறியீடாக்கம்தான். அது வங்காளத்தோட கலாச்சார அடையாளத்துல ஆழமா வேரூண்டி இருந்துச்சு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு உணர்வு. பாஜகவோட ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை இது ஒரு வட இந்திய கலாச்சார திணிப்புன்னு திரிணாமுல் காங்கிரஸ் சொன்னதுக்கு இந்த வங்காள அடையாளத்தோட தூண்கள் தான் காரணம். அவங்களோட மொழி பெருமிதம், துர்கா, காளி வழிபாடு, இந்தியா பிரிவினையாத ஏற்பட்ட வலி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெளியாட்கள் நம்மள ஆள வராங்கன்னு ஒரு வலுவான கதையா அவங்களால உருவாக்க முடிஞ்சது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கதையை உருவாக்கிட்டா மட்டும் போதுமா? அத மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்க ஒரு வலிமையான மீடியா மெஷின் வேணும் இல்லையா? திரிணாமுல் காங்கிரஸ் அதை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாமா? திரிணாமுல் காங்கிரஸோட மீடியா சிஸ்டம் பல அடுக்குகள் கொண்டது. முதல்ல அவங்களோட ஜாகோ பங்களா பேப்பர் கட்சி தொண்டர்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லும். அடுத்ததா ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப் மூலமா அது ஊர் முழுக்க பரவும். தீதீர் தூத் ஆப் மூலமா நேரடியா மக்களோட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான டிஜிட்டல் வாலண்டியர்ஸ் மூலமா ரீல்ஸ், வீடியோஸ்னு கதைய வைரலாக்குவாங்க. இதனால பெரிய மீடியாக்கள் என்ன சொன்னாலும் இவங்களோட செய்தி நேரடியா மக்களுக்கு போய் சேர்ந்தது. இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தோட வீச்சு எவ்ளோ பெருசுன்னு இந்த ஒரு நம்பர் சொல்லும். 1,80,00,000. ஆமா, இதுதான் தீதர் தூத் ஆப்போட டவுன்லோட் எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு ஆப் இல்ல, கோடிக்கணக்கான வாக்காளர்களோட நேரடியா பேசுற ஒரு பாலம். ஓகே, ஒரு வலுவான கதை, அத பரப்ப ஒரு சக்தி வாய்ந்த மீடியா மெஷின், இதையெல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஃபார்முலா வங்காளத்துக்கு மட்டும்தானா? இல்ல, இத தமிழ்நாடு, கேரள மாதிரி வலுவான பிராந்திய அடையாளம் இருக்கிற மத்த மாநிலங்கள்ல எப்படி பயன்படுத்தலான்னு இப்ப பாப்போம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐடியா ஒண்ணுதான், அடையாளம், தலைவர்கள் மற்றும் ஒரு வெளியாள் எதிரி. ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது மாறுது. வங்காளத்துல வங்காள சுயமரியாதைனா, தமிழ்நாட்டுல அது திராவிட சமூக நீதி. வங்காளத்துல எதிரி டெல்லினா, தமிழ்நாட்டுல அது ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு.
சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். வங்காளத்தோட இந்த வியூகத்தை எந்த ஒரு பிராந்திய கட்சியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான 9 கேள்விகள் கொண்ட ஒரு ஃப்ரேம்வொர்க்கா மாத்த முடியும். வாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாம். இந்த 9 கேள்விகள் தான் அந்த வியூகத்தோட திறவுகோள். முதல் 3 கேள்விகள் கதையோட அடித்தளத்தை அமைக்குது. நாம யாரு, நம்ம எதிரி யாரு, நம்ம கிட்ட இருந்து என்ன பறிக்கப்படுது. அடுத்த 3 கேள்விகள் உணர்வுகளை தூண்டுற விஷயங்கள். நம்ம கலாச்சார சின்னங்கள் என்ன, நம்ம முழக்கங்கள் என்ன, நம்ம காட்சி மொழி என்ன. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட காட்சி மொழி என்னதும் திமுகவோட கருப்பு சிவப்பு நிறம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? கடைசி 3 கேள்விகள் இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லுது. இந்த கதைய பலதரப்பட்ட மக்களுக்கு எப்படி சொல்றது, எந்த மீடியாவை பயன்படுத்துறது, எதை மட்டும் ஜெயிச்சுன்னு சொல்லவே கூடாதுன்னு முடிவு செய்யறது. வங்காள அனுபவத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். மாநிலத்தின் மேல நடக்கிற ஒரு தாக்குதல், அது தங்கள் மேல நடக்கிற தாக்குதல்னு ஒவ்வொரு வாக்காளரையும் உணர வைக்கிறது தான் வெற்றிக்கான சாவி. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த 9 கேள்வி கட்டமைப்பை பயன்படுத்தி உங்க மாநிலத்தோட மைய அடையாளத்தை ஒரே வரியில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போதான் இந்த வியூகத்தோட சக்தி எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கு புரியும்.